ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலாஸ் இன்ஃபினிட்டி. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கார குழிப்பணியாரம் தான் பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம நார்மலாக அரைச்சி வச்சுருக்கிற தோசை மாவுலே தான் நான் பண்ண போகிறேன். புழுங்கலரிசியில் செஞ்ச தோசை மாவில் தான். வாங்க எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது நான் முந்தின நாள் இட்லி ஊற்றிட்டு மீதி மாவு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். அந்த மாவில் தான் இப்போது காரக்குழி பணியாரம் செய்ய போகிறேன். மாவு தனியாக கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், கெட்டியமாக இருக்குது. இப்போது ஒரு பேனில் கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயில் விட்டுருக்குறேன். விட்டுட்டு கொஞ்சம் கடுகு போட்டுட்டு 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டிருக்கிறேன். இப்போது 1½ ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். கடலைப்பருப்பும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா மீடியம் சைஸ் 2 வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வதங்கணுன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போது கொஞ்சம் கொத்தமல்லி இலை, ஒரு 4 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துருக்குறேன். பச்சை மிளகா நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ தான் தனியாக நம்மளுக்கு சாப்பிட கிடச்சிச்சு வயலில் அப்படின்னா ரொம்ப காரம் தெரியாமல் இருக்கும். நல்லா இதுவும் வதங்கிருச்சு. இப்போ நம்ம மாவு கூட சேர்த்துக்கலாம். மாவு கூட சேர்த்தாச்சு. நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து கிளறி எடுத்துக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். நான் சோடா மாவு எதுவுமே போடல. இந்த மாதிரியாக இருக்கணும், கொஞ்சம் கெட்டியமாக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக ஆகிடக்கூடாது. இப்போ நான் இதை இந்த டம்ளரில் நான் எடுத்து ஊற்றி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டவ்வில் பணியாரக்கல் நல்லா சூடாகிட்டு இருக்குது. அதில் நான் தேங்காய் எண்ணெய் எடுத்து விட்டுக்கிறேன். மேக்ஸிமம் நம்ம காரப்பணியாரமோ ஸ்வீட் பணியாரமோ செய்யும்போது தேங்காய் எண்ணெய் விட்டு பண்ணால் சூப்பராக இருக்கும். அதோடய டேஸ்ட்டே வேறு லெவல். அதனால் தேங்காய் எண்ணெயை விட்டு செய்யுங்க கண்டிப்பாக. கொஞ்சம் எண்ணெய் நல்லா தாராளமாக விட்டால் தான் பணியாரம் நல்லா வரும். பாருங்கள், டம்ளரில் எடுத்ததுனால நம்ம ஒரே டிப்பாக அப்படியே ஃபுல்லாக எல்லா ஹோல்லையுமே விட்டுடலாம். மாவு இந்த மாதிரி கெட்டியமாக இருக்கணும் கொஞ்சம். அந்த எண்ணெய் எல்லாம் வெளியில் நல்லா எல்லா பக்கமே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. அந்த எண்ணெயிலே நல்லா பொரிஞ்ச மாதிரி பொரிஞ்சிட்ருக்குது மாவு. பணியாரம் அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு வரும். காரப்பணியாரம் அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா குழிப்பணியாரம் நல்லா வேகட்டும். மேலே அது மாவுலாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் சுற்றி நல்லா வந்துட்டுருக்குது. ப்ரௌனிஷாக சேஞ்ச் ஆகிட்டுருக்குது. ஸ்பூன்ட்டே மாற்றினாலே பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்துருச்சுன்னு. இந்த மாதிரி திருப்பிக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாவு எப்படின்னா புழுங்கலரிசியில் தான் நான் இட்லி தோசைலாம் செய்கிறது. பச்சரிசிலாம் நான் சேர்க்குறது இல்லை. இது இட்லி அரிசியில் தான், புழுங்கலரிசியில் தான் அந்த குழிப்பணியாரம் இப்போ நான் செஞ்சிட்ருக்கிறது. உளுந்து அவ்வளோதான். வேறு பச்சரிசியோ ஜவ்வரிசியோ எதுவுமே நான் இதில் நான் ஆட் பண்ணவே இல்லை. பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் வேகட்டும். இப்போ நம்ம திருப்பி பார்க்கலாம் எப்படி வந்துருக்குதுன்னு. நல்லா சூப்பராக மொறுமொறுன்னு வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம் பிளேட்டில். பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுன்னு சவுண்டு வருது பாருங்கள். பிக்கும் போதே சூப்பராக உள்ளெல்லாம் நல்லா வெந்துட்டுருக்குது. நம்மளோட கலர்ஃபுல்லான கார குழிப்பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு இந்த கார சட்னி சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.